நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். காலங்கள் தாமதமாகிறதை குறித்து எவ்வளவேனும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவருக்கு குறித்த நேரம் என்று ஒன்று இருக்கும். அன்று உங்களுக்கு அங்கீகாரம் தேடி வரும். அன்றைக்கு உங்களுக்கு மதிப்பு தேடி வரும். அவர் உங்களை உருவாக்குற வரைக்கும் சில நேரத்தில் கர்த்தர் தாமதம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஒன்று நினைங்க, என்னை உருவாக்கிட்டே இருக்கிறாரு, என்னை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கர்த்தர் அதைத்தான் எங்களோட பேசினார். சில நேரத்தில் நமக்கு இருக்கிற அழுக்கு நமக்கு தெரியாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஏதோ ஒன்று பாருங்க, நமக்குள்ள அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோதான் தட்டை க்ளீன் பண்ணி எவ்வளோதான் சோப்பு போட்டு கழுவினாலும் சில இடத்துல இருக்கிற அழுக்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சில இடைகளில் இருக்கிற அழுக்கை கண்டுபிட முடியாது. இந்த அழுக்கு திரும்ப திரும்ப கழுவப்படும் போது மட்டும்தான் அது கடந்து போக முடியும். அதனால நான் நம்புகிறேன், உங்களுடைய காரியங்கள் எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை உங்களுக்குள்ள பெருமை இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குள்ள அன்பு குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்கலாம். சில உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில உயர்வுகளுக்கு நீங்கள் ரெடியாகி ஆகணும். பாருங்க, சிலருடைய வேலைக்கு கோபமே படக்கூடாது. சிலருடைய வேலை ரொம்ப பொறுமையாக செய்யணும். அப்படி இருந்தாதான் அவங்க அந்த வேலையில் நிற முடியும். சிலருடைய வேலையில் பொறுமையாகவே செய்யக்கூடாது. சிலருடைய வேலை ரொம்ப அவசரமாக இருக்கணும். அந்த மிஷினுக்கு முன்னாடி வந்துருன்னு நான் ரொம்ப லேட்டாக தாங்க செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், செய்ய முடியாது. அப்போது அந்த வேலையை ஒருத்தர் செய்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அவருக்கு வேணும். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு தெரியாது. அந்த காரியத்திற்கு உங்களை ஆண்டவர் டிசைன் பண்ணுறாரு. ஆண்டவரே அவங்கள மட்டும் விட்டீங்க, இவங்களை மட்டும் விட்டீங்க நம்ம சொல்ல முடியாது. இல்லை மகளே, உன்னை நான் வேற காரியத்திற்கு, வேற ஒரு பர்பஸுக்காக உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன். உங்களை வேற ஒரு பர்பஸுக்காக உருவாக்கிட்டு இருக்கிறேன். மோசே அவனுடைய வாழ்க்கையில் ஒரே நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போகணும். அதனால அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்த குவாலிட்டி என்னன்னா, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி நீ சொன்ன உடனே இந்த ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கிட்டு நீ ரொம்ப நல்ல ஆளு, இவ்வளோ பெரிய போஸ்டிங்லேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு உன்னை வச்சு கொண்டாட மாட்டாங்க. இந்த ஜனங்களை நடத்தணும்னா உனக்கு கோபம் இருக்கக்கூடாதுப்பா. உன்னுடைய கோபத்தை உன்னை விட்டு எடுக்கணுன்றக்காக கர்த்தர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அவனை கொண்டு வச்சு கர்த்தர் உருவாக்கினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதத்திற்கு உங்களை எப்படி எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. சிலர் ஒருவேளை தாமதம் ஆகிறத குறித்து ரொம்ப கலங்கலாம். இன்னும் நீங்க என்ன உருவாக்கலையா ஆண்டவரே, இன்னும் நீங்க உருவாக்கலையா, நான் என்ன விடணும், அது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பார். ஆனா உண்மையிலே சொல்றேன், நீங்க முழுவதுமாய் உருவாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக நீங்கள் மலை மேல் இருக்க வேண்டியவர்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அந்த தீய நீ எங்கேயும் வெளிச்சம் கொடுக்காதப்பா, மெழுகுவத்தியை பற்ற வச்சுட்டு வெளிச்சம் வரக்கூடாதுன்னு யாருமே சத்தமா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பா பற்ற வைப்பார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு யார் நினைச்சாலும் உங்க வெளிச்சத்தை கண்டிப்பாக அடக்கி வைக்க முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. உங்கள் தலையின் மேல் ஆமென்றும் ஆமென். நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இன்னும் நான் என்ன ஆண்டவரே மாறணும், இன்னும் நான் என்ன ஆண்டவரே மாறணும், இன்னும் நான் என்ன ஆண்டவரே மாறணும், இன்னும் எனக்குள்ள என்ன ஆண்டவரே குறை இருக்கிறது, இன்னும் எனக்கு என்ன குறை இருக்கு. நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. ஒரு சில வேளைகளில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இப்போ நீங்க நல்லதா இருப்பீங்க, ஆனா அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த பலவீனம் உங்களுக்கு வருமா இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணிடுவாரு. ஏன் அப்படின்னா, நீ அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் பெருமை வந்துடக்கூடாது, அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு அப்புறம் நீ இருமாப்பா ஆழ்ந்துடக்கூடாதுன்றக்காக அப்போ உங்களுக்கு அந்த கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நீங்க பத்திரமா வைக்கிறதுக்கு இப்பவே ஆண்டவர் ரெடி பண்ணுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்கு பிறகு சுட்டு போட்டா கூட உங்களுக்குள்ள என்ன வராது தெரியுமா? சொல்லுங்களேன். பெருமைன்றது வரவே வராது. யாரு பயங்கரமா புகழ்த்தி, சார் நீ எப்படி சார் அப்படின்னு சொன்னா கூட, அடப்போப்பா என்னை பற்றி தெரியாதா, எங்க இருந்து நான் வந்தேன்னு தெரியாதா, அதெல்லாம் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
பெருமைப்படுகிறதுக்கு உண்டானால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உண்டு, இதை எனக்கு கொடுத்த அவர் மட்டும்தான் உண்டுன்னு நீங்க சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த பாதையிலே அனுமதிக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். இந்த வசனத்தை ஆண்டவர் ஒரு 3 நாளைக்கு முன்பாகவே என்னுடைய இருதயத்திலே தந்தார். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது நடக்கும்ன்றது 100% உண்மை. நான் நம்புகிறேன். எனக்கு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தந்து விட்டார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி, நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய், நீ இருளை கடந்து போவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில அப்படி இருளுக்குள்ளாய் போன தன்னுடைய வாழ்க்கையில இருந்த 2 விதமான இருளிலே இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் வெளிச்சத்தில் ஆண்டவர் கொண்டு வர்றார். அந்த 2 கேரக்டரையும் உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஓர் இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இவன் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் கல்லையின் கீழ் வைத்திருந்த கல்லை அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து போதும். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னா, இந்த வசனம் வாசிக்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டு தாயாருடைய வீட்டை விட்டு முதல் விசையாய் இந்த யாக்கோபு ஒரு வனாந்தரத்திற்கு நேராக அவன் டிராவல் பண்றான். இதுவரைக்கும் அம்மாவுடைய அரவணைப்பிலே இருந்து தன்னுடைய குடும்பத்திலே வேதம் சொல்லுகிறது குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அப்படின்னா வீடு தான் அவனுக்கு தெரியும், அம்மா அப்பாவை மட்டும்தான் தெரியும், வெளியில் அவன் பெருசாக தூங்கினதில்லை, எங்கேயுமே அவன் போனதில்லை, அவனுடைய வீட்டிலே ஒரு வீட்டு பிள்ளையாக இருந்தான். ஆனால் இப்போ தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை அவன் ஏமாத்திருந்த நிமித்தமாய் அவன் கொன்றுவானோ அப்படின்ற பயத்தில் தன்னுடைய தாயார் அவனை எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, என்னுடைய தம்பியினுடைய வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவனுடைய தாயாரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இதுவரையிலும் தன்னுடைய வீட்டை விட்டு எங்கேயுமே டிராவல் பண்ணாத ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 855 கிலோமீட்டருக்கு மேலாக அவன் தனி ஒரு ஆளாக அவன் டிராவல் பண்ணணும். நீங்க பேர்சபாவில் இருந்து ஆரான் என்கிற இடத்துக்கு தான் இவன் டிராவல் ஆகி போறான். இந்த பேர்சபாவில் இருந்து ஆரான் என்கிற இடத்துக்கு நீங்க போனோம்னா குறைஞ்சது 855 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இந்த 855 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்ச இந்த யாக்கோபு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர். அப்படின்னா அடுத்து எங்க வர்றாரு அப்படின்னா இந்த பெத்தேல் என்கிற இடத்துக்கு லூஸ் என்கிற பேர் இருந்துச்சு. அப்போ தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆரான் என்கிற இடத்தை விட்டு லூஸ் என்கிற இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவர் வந்துட்டாரு. வந்த உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவருக்கு முதலாவதாக யாருமே இல்லாத, தன் கூட துணைக்காய் யாரும் இல்லாத ஒரு இருளை அவன் சந்திக்கிறான்.
அந்த இருளில் அவன் தன்னுடைய தலையில இருக்கிற அந்த கல்லை எடுத்து வச்சு படுக்கும்போது அவனுக்கு என்ன யோசனை இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம். நான் சின்ன வயசா இருக்கிறேன், எனக்கு யாருக்குமே தெரியாது, என்னை சுற்றி ஒரு பெரிய இருள் இருக்கு. என்ன இருள் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வாழ போறேன், நான் என்ன செய்ய போறேன், யார் எனக்கு துணையாய் நிற்க போறார், எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, எனக்கு யார் பொண்ணு கொடுக்க போறாங்க, எனக்கு எப்படி கல்யாணமாக போகுது, எனக்கு எப்படிப்பட்ட குழந்தைங்க பிறக்க போறாங்க, நான் வாழ்க்கையில நிற்க முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு எதிர்கால பயத்தோடு யாக்கோபு படுத்திருக்கிற இடத்திலே வேதம் சொல்லுகிறது, ஒரு சொப்பனம் பார்க்கிறான். தன்னுடைய தலையின் கீழே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியினுடைய ஒரு பகுதி வானத்தை பார்த்து அங்கேருந்து ஒரு வெளிச்சம் அவனுக்காக பிரவேசிக்கிறது. அந்த வெளிச்சத்திலே இருந்து ஒருத்தர் சொல்லுகிறார், 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் நான் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற அநேகருக்கு அவருடைய முதல் வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம். இன்னைக்கே என்ன ஒரு கருவேப்பிலை மாதிரி என்ன பயன்படுத்துறாங்க, இன்னைக்கே 10 நாள் ஒரு பிள்ளையினுடைய வீட்டில் இன்னொரு பிள்ளையினுடைய வீட்டில் இன்னொரு 10 நாள் இருக்க வேண்டியது இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி என்னுடைய எதிர்காலம், என்ன என் பிள்ளைய கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்களோ, என்னென்னமோ உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம் வரலாம். எனக்கு நோய் வருமோ, என்னுடைய வேலையை எனக்கு செய்ய முடியாமற் போயிருமோ. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு எங்கே போவது, எவ்வளவு தூரத்தில் அந்த இடம் இருக்குது என்று தெரிய தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கி பாதி வழியும் வர்றதுக்கு முன்னாடி அந்த இரவை சந்திக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்து, இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று கர்த்தர் பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை யாக்கோபுக்கு வைத்திருப்பாரே. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். யாக்கோபு நினைத்திராத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நினைத்திராத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் இனியும் ஜெபிக்காத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கர்த்தர் தந்து விட்டார். ஒரு நாள் எதிர்கால பயத்தோடு இருந்தீர்கள். உங்களுடைய எதிர்காலம் நன்றாய் அமைவதற்கு உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. படிப்பில்லை, வசதி இல்லை, தைரியம் இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கிருபையாய் தந்திருக்கிறார். அந்த தேவன் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. ஐயோ, நான் இங்க போனா விழுந்துருவேனா, நான் இங்க போனா பிழைச்சு வருவேனா, எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னுடைய மனசு என்னமோ பயப்படுது, இந்த இடத்திற்கு போனா உன்னுடைய எதிர்காலமே நாசமாயிரும் அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் அநேகருடைய எதிர்காலத்தை கர்த்தர் அமைக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை ஆமென்றும் ஆமோதித்து, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் 20வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோபு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி. பாருங்க, அவருடைய முதல் ஜெபம். இந்த யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல் பண்றாரு பாருங்களேன், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினது, தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினது,
தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல எல்லாரை விட பெரிய ஆளா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல தான் எல்லாரையும் ஏமாத்திட்டாச்சு. அவ்வளவுதான். அவங்களை ஏமாத்தின உடனே எல்லாரை விட பெரிய ஆள் இப்ப நான் தான், எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, என் அண்ணனை விட எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நினைச்ச இந்த யாக்கோபு இப்போ தன்னுடைய வீட்டை விட்டு இப்ப வெளியே வந்து இந்த இருட்டுல படுத்து கிடக்கும் போது அவன் ஜெபம் பண்ற ஜெபம் என்ன அப்படின்னா, நான் அண்ணனை விட எல்லாம் ஒன்றும் பெருசாக வேண்டாம், எங்க அப்பாவை விட ஒன்றும் என்ன பெருசாக வேண்டாம், எனக்கு ஒன்று பண்ணுங்க, நீங்க என்னோட இருந்து நான் போற வழியில இவ்வளவு கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணணும், எங்க போறேன்னு கூட எனக்கு தெரியல, அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னை காப்பாற்றி முதல்ல நீங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லுங்க, என்ன நீங்க காப்பாற்றுங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம். ரெண்டாவது ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுங்க சொல்லுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் குறை வச்சிடாதீங்க, நான் பசி தாங்க மாட்டேன், எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு வழி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உண்றதுக்கு ஆகாரம் கொடுங்க. நம்பர் 2 என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு உடுக்கிறதுக்கு கேட்கல, எனக்கு போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரு ட்ரெஸ் கொடுங்க ஆண்டவரே. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு என்னை திரும்பி ஒரு நாள் இதே இடத்துல நான் திரும்பி வந்து நான் உயிரோட எங்க அப்பாவுடைய வீட்டிற்கு என்னை திரும்பி வரணும். 4 ஜெபந்தான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், 4 எக்ஸ்பெக்டேஷன் அவனுடைய எதிர்பார்ப்புனால தான், வேற எதுவுமே இல்லை. 1 என்னை காப்பாற்றுங்க, 2 எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை கொடுங்க, 3 எனக்கு வந்து எனக்கு உடுத்துக்கிறதுக்கு உடைய கொடுங்க, 4வது ஒரு நாளாவது என்னைக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்ன பண்ணணும்னா திரும்பி வரணும். அவ்வளோதான் ஆண்டவரே, அவ்வளோதான் ஆண்டவரே. ஆனால் இந்த யாக்கோபை ஆண்டவர் எப்படி கர்த்தர் ஆசீர்வச்சாருன்னு அப்படின்னா, வெறும் கோலும் கையுமாய் நான் இந்த யோர்தானை கடந்து போனேன், கர்த்தர் இந்த இரு பரிவாரங்களுக்கும் என்னை தகப்பனாய் மாற்றினார். திரளான ஆடுகள், திரளான மாடுகள், திரளான வேலைக்காரர்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை குறித்து பெரிய திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, அதுக்கு நான் தகுதி இல்லை, அதை நான் செஞ்சுக்கிடவும் மாட்டேன். எனக்கு இந்த யாக்கோபு ஜெபிச்சது மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் கடக்கும்போது எனக்கு ஒழுங்கா சாப்பிட்டா போதும் பாஸ்டர், ஒழுங்குனா எனக்கு ட்ரெஸ் போட்டால் போதும் பாஸ்டர், நான் சமாதானமாக இருந்தால் போதும், பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக 10 பேருக்கு சாட்சியாய் இந்த மாதிரியெல்லாம் எண்ணமே இல்லைன்னு ஒருவேளை அந்த நிலைமையிலே இருக்கலாம். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியோட அந்த இருட்டில் படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு வானத்தில் ஒரு ஒளி தோன்றுகிறது. வானத்தில் ஒரு ஒளி தோன்றுறதும் அல்லாமல் ஒரு ஏணியும் வைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஏணியினுடைய ஒரு முனை உன் தலைமாட்டில் இருக்குது, இன்னொரு முனை வானத்தில் எட்டி இருக்குது. பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வானத்தின் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஏணி வந்து வேற யாருடைய இடத்துலையும் போய் முட்டிட்டு இல்லை, நீ நம்பி இருக்கிற ஆபீசருடைய கையில் அந்த ஏணி போய் முட்டிட்டு இல்லை. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஏணி படிக்கட்டில் ஏறி போய் இந்த ஆபீசரை பார்த்துட்டேன்னா நான் வந்து அடுத்த லெவலுக்கு போவேன்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஏனுடைய ஒரு முனை உன் பக்கத்திலையும் இன்னொரு முனை வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனிடத்திலே இருக்கிறது. நீ அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஒரு நாள் கர்த்தர் இந்த ஏணியிலே உன்னை ஏற வைப்பார். ஒரு நாள் வானத்திலிருந்து தூதர்கள் இந்த ஏணியிலே இறங்கி வருவார்கள். நீ படுத்திருக்கிற இடம், நீ முழங்கால் படியிட்டு இருக்கிற இடம், நீ அழுத இடம், நீ பயப்பட்ட இடம், நீ தன்னை வெறுமை என்று உணர்ந்த இடம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இது மட்டும் தந்தா போதும்னு நினைச்ச அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இதே இடத்துல நீ தூணாய் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய ஆலயமாய் மாறும். கரங்களை தட்டும் போது தேவனுடைய ஒரு பின்மாறி, தேவனுடைய ஒரு முன்மாறி ஒவ்வொருவர் மேலும் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு நல்ல ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தையின் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரம்புவாய் என்றே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே.
உற்சாகமா முழு பலத்தோட பாடுங்க. கரைகளை மேல தட்டி என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவே, வெட்கப்பட்டு திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவே. என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவே. கைவிடவே சொன்னாதை செய்யும், கைவிடவே கைகளை மாலந்த நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அவர் எனக்கு அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் பேசுறாரு, ஒரு இருளை நீங்க கடப்பீங்க, சீக்கிரமா ஒரு இருளை கடப்பீங்க. எதிர்கால பயம் என்கிற இருளை கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் கடக்க பண்ணுவார். பிள்ளைகளை குறித்த எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை ஆண்டவர் கடக்க பண்ணுவார். இதை நீங்க பொறுத்தனை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுதும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 days தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, என் எதிர்காலம் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு ஒரு எதிர்காலத்தை உங்களால் அமைச்சு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்க, தடுமாறிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் படித்த ஃபீல்டு எனக்கு கிடைக்கவே இல்லை பாஸ்டர். நான் இந்த மாதிரி சிலர் காலேஜ் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் படித்த படிப்பு வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சு நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க. ஐயோ, நான் இப்படி இந்த படிச்சிருக்க கூடாது, நான் இந்த கோர்ஸ் எடுத்துருக்கலாமே, இதை போய் நான் படித்தேனே, வேல்யூ இல்லாத ஒரு சப்ஜெக்டை நான் படித்தேனே, 3 வருஷம் அதுக்கு நான் வேஸ்ட் பண்ணனே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பழக்குவிச்சது அதில் பழக்குவித்தாரே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைச்ச ஃபீல்டில் போய் வெற்றி அடைவது மட்டும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. நான் நம்புறேன், நீங்க எல்லாத்தையும் உதறி தள்ளி எடுத்து மூட்டை கட்டி அதை வச்சிருங்க. கர்த்தர் உங்களை, ஒன்றும் அறியாத உங்களை கர்த்தர் ஒரு ஃபீல்டில் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் ஜெபத்தோடே உங்களுக்காக, ஆமென், என்ன இருந்தும், எவ்வளவு வசதிகள் இருந்தும், எவ்வளவு ஆசீர்வாதங்களும் இருந்தும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குது. இப்பவே ஒரு பெரிய சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டேன். இந்த வயசுலயே எனக்கு இவ்வளவு பெரிய கடன் பாரம் என் தலை மேல சுமந்து இருக்குது பாஸ்டர். இந்த வயசுலயே இவ்வளவு கடன் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? நான் இந்த வயசுல இவ்வளவு கடன்காரனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு கோபம் வருது. இவ்வளவு கடன் எனக்கு வச்சுட்டு போயிட்டாரு, இவ்வளவு கடன் எனக்கு வச்சுட்டு போயிட்டாரு. நான் ஒண்ணுமே படிக்கலையே பாஸ்டர். நல்ல காலத்தெல்லாம் நான் செலவு பண்ணேன். வருமானம் வரும்போதெல்லாம் தூக்கி தூக்கி எல்லாருக்குமே கொடுத்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இன்னைக்கு நான் உதவி செய்தவர்கள் எல்லாரும் யாரும் என் கூட இல்லை. இதெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய இருதய குமுறல்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் என்னமோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. நீ காற்றை காண மாட்டாய், நீ மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது.
அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணும் போதே பரலோகம் ஒரு தூதனை அனுப்பட்டும் ஆண்டவரே. அந்த ஏணியிலிருந்து அப்படியே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த பதில கொடுக்கட்டும் ஆண்டவரே. அந்த திருமண காரியங்கள் தடையில்லாம நடக்கணும் 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 ஆண்டவரே. நிறைய தகப்பனும் தாயாரும் உடைஞ்சு போய் தானே இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கே ஒரு நல்ல ஃபியூச்சர் இல்லை, அவங்களுக்கே நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை. ஆனா பிள்ளைகளுக்காவது எதிர்காலம் வரணும்னு தானப்பா ஆசைப்படுறாங்க. உங்க வார்த்தை உண்மையானதா இருக்குமானா நீர் அதை செய்து முடிப்பீர் என்று எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறதப்பா. நன்றி நன்றி. வயதான தாய் தகப்பனை இப்ப கரத்துல எடுங்கப்பா. அவங்க ஃபியூச்சரை குறித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் வரக்கூடாது. யார் என்ன பாப்பா, யார் என்ன பாப்பா, யார் எனக்கு ஆகாரம் கொடுப்பா, யார் எனக்கு வஸ்திரம் கொடுப்பா. நிறைய பேர் யாக்கோபு ஜெபிக்கிற மாதிரி தான்ப்பா ஜெபிக்கிறாங்க. யார் யாரு எனக்கு ஒரு நேரம் சாப்பாடும், தங்குறதுக்கு ஒரு இடமும், சமாதானமா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்தா போதும்பா. இதுதான் நிறைய தகப்பனும் தாயாரும் கேட்கிற ஜெபம். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவர் நீர்தானே. பிள்ளை அப்பத்தை கேட்டா பாம்பை கொடுக்காத தெய்வம் நீங்க தானே அப்பா. இப்போ இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தகப்பனாருக்காக தாய்க்காக நான் திறப்புல நிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறது உண்மையானால் கர்த்தர் ஆண்டவரே உன் முதிர் வயதிலே நீ புஷ்டியும் பசுமமயமாய் இருப்பாய். முதிர் வயதிலே நீ கனிதந்து சாட்சியாய் இருப்பாய். ஹalleluya.